வணக்கம். நாம் அஸ்வத்தாமனை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தன் தந்தையான குரு துரோணரை பாண்டவர்கள் சூழ்ச்சியால் கொண்டனர் என்பதனை அறிந்த அஸ்வத்தாமன் வெகுண்டெழுந்தார். நாராயண அஸ்திரத்தை பாண்டவர் படை மீது ஏவினார். பாண்டவர்களின் பெரும்பகுதி படையை அந்த அஸ்திரம் துவம்சம் செய்தது. அந்நேரம் பீமனின் கதாயுதத்தால் துரியோதனன் தாக்கப்பட்டு மடியும் தருவாயில் இருப்பதை அறிந்தார் அஸ்வத்தாமன். கௌரவர் சேனையில் மீதம் இருந்தது கிருபர், கிருதவர்மன் மற்றும் அஸ்வத்தாமன் மட்டுமே. எனவே இம்மூவரும் இணைந்தே துரியோதனனை காண சென்றனர். துரியோதனனின் நிலை கண்டு கலங்கினான் அஸ்வத்தாமன். தன்னை சேனாதிபதி ஆக்கிய அழகு பார்த்த தன் நண்பனின் நிலையை எண்ணி வருந்தினான். அன்றிரவு அஸ்வத்தாமன், கிருபர், கிருதவர்மன் அக்காட்டில் ஒரு ஆலமரத்தின் கீழ் இளைப்பாறினர். மற்ற இருவரும் தூங்க அஸ்வத்தாமன் மட்டும் உறக்கமின்றி தவித்தான். அங்கு வந்த கோட்டான் ஒன்று காக்கைகளின் கூடுகளை அழித்து நூற்றுக்கணக்கான காகங்களை கொன்று குவித்தது. அதை பார்த்த அஸ்வத்தாமன் பாண்டவர் கூடாரத்தை அன்றிரவே தாக்குவதென முடிவெடுத்தான். உடனே மற்ற இருவரையும் எழுப்பி தன் திட்டத்தை விவரித்தான். மூவரும் இணைந்து பாண்டவர்களின் பாசறைக்குள் நுழைந்தனர். அஸ்வத்தாமன் தன் தந்தையை கொன்ற திருஷ்டத்யும்னனை முதலில் கொன்றான். அந்நேரம் பாண்டவர்கள் ஐவரும் கூடாரத்தில் இல்லை. பாண்டவர்களின் பிள்ளைகள் உட்பட பாசறையில் இருந்த அனைவரையும் கொன்று குவித்தனர் மூவரும். தாங்கள் பாண்டவர்களை பழி வாங்கியதை துரியோதனனிடம் கூற கிளம்பினர். தொடர்.